ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். கட்டு சிங்கியோட புது செஷன் ஆரம்பிக்க போகுது. அதனால அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியா இருக்காங்க. கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அம்மாக்கு அவங்க லஞ்ச்ல என்ன வேணும்னு சொல்லிடுறாங்க. அம்மா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறோம்ல, அதனால லஞ்சுக்கு நாங்க எல்லாரும் ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு போலான்னு இருக்கோம். ஹா மம்மி, நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கறீங்களா ப்ளீஸ்? சரி பசங்களா, கண்டிப்பா செஞ்சு தரேன். நீங்க உங்களோட பேக்ல உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டீங்களா? மம்மி, நாங்க ரெடியா இருக்கோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். மறுநாள் கட்டு சிங்கி சீக்கிரமா ரெடி ஆகுறாங்க. அவங்க அம்மா அவங்களுக்காக டிஃபனும் ரெடி பண்ணிடுறாங்க. கட்டு சிங்கி, சீக்கிரம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருங்க. அப்பா அவங்க 2 பேரையும் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே மம்மி. அப்பா அவங்க 2 பேரையும் ஸ்கூல்ல விட்டுட்டு போன பிறகு அவங்களோட புது கிளாஸ்க்குள்ள அவங்க போறாங்க. அந்த கிளாஸ்ல நிறையவே புது ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. சிங்கி, அங்க பாரு, ஹரி, பண்டி, குட்டி எல்லாரும் அங்க உட்கார்ந்திருக்காங்க. வா, சீக்கிரம் போய் நம்மளும் அவங்க கூடவே உட்கார்ந்துடலாம். ஹா கட்டு வா. கட்டு பண்டி கூட, அப்புறம் சிங்கி குட்டி கூட உட்கார்ந்திருக்கு. கட்டு சிங்கி பாக்குறாங்க, ஹரி கூட ஒரு புது ஸ்டூடெண்ட் உட்கார்ந்திருப்பான். ஹரி, இது யாரு, நியூ ஸ்டூடெண்டா? உன்னோட பேர் என்ன? என் பேரு ரிங்கு. ஹலோ ரிங்கு, நாங்க எல்லாம் இங்க ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். நாங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க் யூ. நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஃப்ரெண்ட்ஸ். சிங்கி, இந்த புது ஹேர் கட் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஆமா ஆமா, இந்த ஹேர் கட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சிங்கி. தேங்க் யூ ஹரி மற்றும் குட்டி. அப்ப கிளாஸுக்கு கட்டு சிங்கியோட புது கிளாஸ் டீச்சர் வராங்க. எல்லா பசங்களும் எந்திரிச்சு நின்னு விஷ் பண்றாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பசங்களா, நான் உங்களோட புது கிளாஸ் டீச்சர். என்னோட பேரு நீலம். சரி, நீங்க எல்லாருமே இப்ப உட்காருங்க. அப்ப பசங்க எல்லாருமே அவங்களோட இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. சரி பசங்களா, இன்னைக்கு உங்களோட நியூ கிளாஸோட ஃபர்ஸ்ட் டே. மொத நாள் நம்ம இன்ட்ரோடக்ஷனோட நம்ம கிளாஸ ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே மேம். மேம் எல்லாரையும் அவங்களோட பேரை கேக்குறாங்க. பெருசானதும் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கூட பசங்கள கேக்குறாங்க. சரி பசங்களா, நான் உங்க எல்லாரோட பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வளர்ந்த பிறகு என்ன ஆகணும் அது எனக்கு சொல்லுங்க. மேம், நான் பெருசாயி பைலட் ஆக போறேன். வெரி குட் கட்டு. சரி சிங்கி, உனக்கு என்ன ஆசை? மேம், எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. நான் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். மேம், நான் பெருசாயி டீச்சர் ஆக போறேன் மேம். வெரி குட் பசங்களா, நீங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா நீங்க கண்டிப்பா என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆக முடியும். ஓகே, தேங்க் யூ மேம். சரி பசங்களா, நான் உங்க எல்லாருக்கும் உங்களோட புது ரோல் நம்பரை சொல்றேன். நீங்க கவனமா கேளுங்க. மேம் எல்லாருக்கும் அவங்க அவங்களோட ரோல் நம்பரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேம் கிளாஸ் மானிட்டரை சூஸ் பண்றாங்க. பசங்களா, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மானிட்டரை சூஸ் பண்ண போறேன். சோ இந்த மாசம் நானு சிங்கிய கிளாஸ் மானிட்டரா சூஸ் பண்ண போறேன். தேங்க் யூ மேம். சிங்கி இத கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. மொத நாளே மானிட்டர் ஆயிட்டேன்னு அவளுக்கு செம்ம சந்தோஷம். அதுக்கப்புறம் மேம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பெல் கூட ரிங் ஆகுது. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாமா, இன்னைக்கு எல்லாரோட டிஃபன்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆஹா, நான் கூட ஆலு பராட்டா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அட ரிங்கு, நீ கூட உன்னோட லஞ்ச ஷேர் பண்ணலாம். இந்தா ரிங்கு, நீ என்னோட டிஃபனை கூட சாப்பிட்டு பாரு. என் அம்மா ரொம்ப ருசியா செய்வாங்க சாண்ட்விச்சஸ். பசங்க எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்ப கட்டு சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, நாம அங்கிள் கிட்ட எப்பவுமே போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம்ல, இன்னைக்கு கூட அந்த அங்கிள் கிட்ட போலாமா? ஆமா ஆமா, இது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம ரிங்குவ கூட கூட்டிட்டு போலாம். அவன் கூட நம்ம கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். சரி பண்டி, நம்ம எல்லாம் போலாம். லஞ்ச் முடிஞ்சிடுது. பசங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரேக் முடிஞ்சதும் நீலம் மேம் கிளாஸுக்குள்ள வராங்க. அப்புறம் பசங்க கிட்ட சொல்றாங்க, சரி பசங்களா, எல்லாம் உங்களோட டைரி எடுங்க. சரி, அதுக்கப்புறம் அதுல இந்த ஹோம்வொர்க்கை எழுதுங்க. நான் அத போர்ட்ல எழுதி போடுறேன் இப்ப. சரியா? அப்புறம் உங்களோட புது புக்ல எல்லாருமே அழகா எழுதணும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பண்றத மறந்துடாதீங்க. ஓகே மேம். எல்லா பசங்களும் டைரியில ஹோம்வொர்க் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுது. கட்டு சிங்கி ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சிருப்பாங்க. அப்புறம் அங்கிள் கிட்ட ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் கூட முடிவடையுது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா
அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.